வணக்கம். இன்னைக்கு எந்த படத்த பத்தி பேச போறேன் அப்டின்னா, "ஆறாமலே" அப்டின்னு சொல்லிட்டு ஒரு படம் வந்திருக்கு. ஆறாமலே தான். ஆமா. ஆறாமலே அந்த வேர்ட் நம்ம "விண்ணை தாண்டி வருவாயா" படத்துல அந்த ஒரு பாட்டுல வரும்ல. அதுல கேள்விப்பட்டிருப்போம். இப்ப அது ஒரு படமா எடுத்திருக்காங்க அந்த வார்த்தையவே. அ நல்லா தான் இருந்துச்சு படம். மோசம்லாம் சொல்ல முடியாது. இதுல நெறைய விஷயங்கள் இந்த படத்துல நான் ரொம்ப ரசிச்சேன். ஆரம்பத்திலேயே இதுல சிம்பு அவர்களுடைய வாய்ஸ் வந்தது. நம்மளும் ஒரு எஸ்டிஆருக்கு ஒரு சின்ன ஃபேன் அப்படிங்கிறதுனால ஏன் நம்மளுக்கு எப்பவுமே ஒரு ஒரு காலகட்டத்திலயும் ஒரு ஒரு நடிகரை பிடிச்சிருக்கும். ஆல் ஓவர்னு பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு தலைவர் தான் பிடிக்கும். நம்மளுக்கு தலைவர் ஃபேன் தான் நம்ம. இருந்தா கூட அதை தாண்டி சிலர் ரசிப்போம் இல்லையா? அப்படி ரசிச்ச நடிகர்கள்ல ஒருத்தர் சிம்பு அப்படின்னு சொல்லலாம். ஸோ அவருடைய வாய்ஸ்ல தான் இந்த படம் ஆரம்பிச்சது. அந்த பேக் வாய்ஸ் அந்த வாய்ஸ் ஓவர் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ அந்த வாய்ஸ் ஓவர் அவர் சில இடங்கள்ல கொடுத்திருந்தாரு. இந்த கதை சொல்றது, அதாவது இந்த கதையை சொல்ற வாய்ஸ் அப்படின்னு ஒண்ணு இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி ஒரு வாய்ஸா அவர் கொடுத்திருந்தாரு. நல்லாதான் இருந்துச்சு. ஸோ கதை வேற ஒண்ணும் இல்லை. லவ் லவ் பத்தின ஒரு கதை தான். இந்த படத்துல டிஃப்ரெண்டான லவ் ஸ்டோரிஸ் நிறையவே காமிச்சிருந்தாங்க. இதுதான்டா லவ், இல்லடா இதுதான்டா லவ், இல்ல 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 அதுதான் லவ், இப்படி வந்தாதான் லவ், இப்படி இருந்தாதான் லவ் அப்படின்னு சொல்லிட்டு லவ் 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 லவ்னு லைஃப்ல வரக்கூடிய எல்லா விதமான காதலையும் இதுல காமிச்சிருந்தாங்க. அது மட்டும் கிடையாது, குறிப்பிட்டு சொல்லணும்னா ஒரு 3 காதலை முக்கியமா காமிச்சிருந்தாங்க. ஹீரோவுடைய காதல். ஹீரோவுக்கு என்ன அப்படின்னா, காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படிங்கிறது தான் அவருடைய ஒரு ஏமாவே இருந்தது. ஏன்னா காதலிச்சாதான் நம்ம ஜாலியா இருக்க முடியும் அப்படிங்கிறது அவருடைய மைண்ட்ல பிக்ஸ் ஆயிடும் சின்ன வயசுலயே. சோ சின்ன வயசுல இருந்து அவர் ஸ்கூல்ல ஒரு லவ் இருக்கும், காலேஜ்ல ஒரு லவ் இருக்கும், வேலைக்கு போற இடத்துல ஒரு லவ் இருக்கும். அதை தாண்டி இந்த விண்ணை தாண்டி வருவாயா சீன் மாதிரி ஒண்ணு வச்சிருந்தாங்க. சர்ச்சில் போய் அந்த கல்யாணத்தை நிறுத்த போற அந்த சீன் வச்சிருந்தாங்க. ஸோ அந்த வாய்ஸ் ஓவர்ல சிம்பு சொல்லுவார், இவன் யார் கல்யாணம் நிறுத்த வந்திருக்கானே தெரியலையே, இவன் தான் லவ்வே பண்ணலையே, அப்புறம் ஏன் கல்யாணத்தை நிறுத்த வந்தான் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லி அதெல்லாம் ரொம்ப காமெடியா போயிட்டு இருக்கோம் வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த மாதிரிலாம் போகும். அதுக்கப்புறம் பார்த்தா கடைசியில இவர் ஒரு அவங்களுக்கே உண்டான ஒரு ஒரு பெண்ணை இவங்க தேர்ந்தெடுப்பாங்க. இவர் ப்ரப்போஸ் பண்ணுவாரு. பண்ணும்போது அவங்க வேண்டாம் அப்படின்ட்டு போயிடுவாங்க. அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு அந்த பொண்ணு வருவாங்க. இன்னும் என்ன லவ் பண்றியா அப்படிங்கிற மாதிரி கேட்டு அதுக்கப்புறமா அக்செப்ட் பண்ணி 2 பேரும் லவ் பண்ண ஆரம்பிச்சு லைஃப்ல செட்டில் ஆகுறாங்க. ஸோ இதுதான் ஓவரால் கதையில காமிச்சிருக்காங்க. என்ன அப்படின்னா, தலைவர் சொல்லுவாரு, நம்ம நம்ம தேடி போறதோட நம்மள தேடி வர லவ் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாரு. அதெல்லாம் எல்லாருக்கும் செட் ஆகாது இல்லையா? சோ நம்ம சில விஷயங்கள நம்ம தான் தேடி போகணும். சில விஷயங்கள அதுவா தேடி வரும். சிலருக்குலாம் தேடி போனாலும் செட் ஆகாது. அதுவாவும் வராது. அதெல்லாம் நடக்கிற நேரத்துல நடக்கணும் அப்படின்னு நம்ம நினைச்சுக்கணும். அப்படியே போயிட்டு இருக்க வேண்டியதுதான். ஏன்டா எங்க லைஃப்ல எல்லாம் இப்படி விளையாடுறீங்க அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி படத்தெல்லாம் பார்க்கும்போது என்னடா இதெல்லாம் லைஃப்ல நடக்குமா அப்படிங்கிற மாதிரிலாம் தோணும். சரி, அதெல்லாம் நம்ம பர்சனல் தாட்ஸ் அதெல்லாம் ஒதுக்கி வச்சிருவோம். படத்துல பார்த்தோம் அப்படின்னு சொன்னா ஒரு அழகான ஒரு காதல் இருக்கும். என்ன அப்படின்னா, அவங்க அம்மாவே ஒரு ஸ்டேஜ்ல சொல்லுவாங்க. அந்த சீன் ரொம்ப நல்லா இருக்கும். அவங்க அப்பாவ ஹீரோ மதிக்காம பேசிட்டு இருக்கும்போது, ஒரு ஸ்டேஜ்ல அவங்க அம்மா கூப்பிட்டு உட்கார வச்சு, "உங்க அப்பாவ பத்தி உனக்கு என்ன தெரியும்?" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு விஷயம் சொல்லுவாங்க. "நான் ஏற்கனவே இன்னொருத்தர கல்யாணம் பண்ணிட்டேன். நான் காதலிச்சு ஒருத்தர கல்யாணம் பண்ணி ஓடி போய் கல்யாணம் பண்ணிட்டேன். ஆனா அந்த வாழ்க்கை எனக்கு செட் ஆவல. திரும்பி வந்துட்டேன். திரும்பி வந்ததுக்கு அப்புறமா இதெல்லாம் தெரிஞ்சு உங்க அப்பா என்னைய கல்யாணம் பண்ணி இன்னைக்கு வரைக்கும் நல்லபடியா வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சொல்லும்போது ஹீரோவுக்கு அது வேற மாதிரி ஹிட் ஆயிடும். அது வரைக்கும் அவர் என்ன நினைப்பாருன்னா, இந்த அப்பா எனக்கு தகுதியானவர் இல்ல அப்படிங்கிற மாதிரி அந்த ஹீரோ மைண்ட் செட் இருக்கும். இதை கேட்டதுக்கு அப்புறம் என்ன சொல்லுவாருன்னா, என்னை விட எங்க அப்பா தான் பெட்டர் அப்படிங்கிற மாதிரி மைண்ட் செட் மாறிடும். எல்லாருக்குமே லைஃப்ல இதெல்லாம் நடக்கிற விஷயம் தான். சின்ன வயசுல இருந்து அப்படியே ஒரு ஒரு டிகேடுக்கும், அதாவது ஒரு ஒரு 10 இயர்ஸ்க்கும் நம்மளுடைய மைண்ட் செட் நம்ம பேரண்ட்ஸை பொறுத்த அளவுல நமக்கு அந்த ஐடியா மாறிக்கிட்டே வரும். ஃபர்ஸ்ட் ஒரு 5 இயர்ஸ் வரைக்கும் இருக்கிற மைண்ட் செட் வேற மாதிரி இருக்கும். அடுத்த 5 இயர்ஸ்க்கு வேற மாதிரி இருக்கும். ஒரு 10 இயர்ஸ்ல வரும்போது நம்மளுக்கு வேற மாதிரி இருக்கும். அதுவே 15 இயர்ஸ் வரும்போது கண்டிப்பா இந்த டீனேஜ்ல பேரண்ட்ஸை வில்லனா பார்க்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு இது இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா இந்த மாதிரி 20 இயர்ஸ் அந்த மாதிரி காலேஜ் லைஃப்லாம் வரும்போது கூட கொஞ்சம் ஓரளவுக்கு ஒரு ஃப்ரெண்ட்லி அந்த மாதிரி எல்லாம் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்புறம் அப்புறம் வரும்போது ஒரு ஒரு இதுலயும் இப்போ
கல்யாணம் ஆனவங்க எல்லாம் கேட்டோம் அப்படின்னு சொன்னா, இப்போ ஆஃப்டர் சைல்டு எல்லாம் கேட்டோம் அப்படின்னு சொன்னா, குழந்தைங்கள பாத்துக்கிறதுக்கு பேரண்ட்ஸ் தான் ஹெல்ப் பண்ணாங்க அப்படிங்கிறது பேரண்ட்ஸ் வந்து தெய்வமா மாறிடுவாங்க. ஸோ நம்மளோட தாட்ஸ் எல்லாம் மாறிக்கிட்டே இருக்கும் பேரண்ட்ஸ் பொறுத்தளவுல. ஸோ இதுலயே அதுதான் காமிச்சிருக்காங்க. அப்போ வந்து ரொம்ப ஒஸ்டா நினைச்சிட்டு இருந்த ஒரு பையன் ஒரு காலத்துல வந்து என்ன ஆகுது அப்படின்னா, அம்மா வந்து இந்த மாதிரி ஒரு லைஃப்ல இருந்தும் கூட அவங்கள வந்து கூட்டு வந்து இவ்வளவு நல்ல ஒரு லைஃப் வந்து அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அவங்க கூட ஒரு லைஃப் ஒரு நல்லா வாழ்றாங்க. அது மட்டும் இல்ல அவங்க அம்மா சொல்லுவாங்க, எவ்வளவு பெரிய சண்டை வந்தா கூட என்னுடைய அந்த பழைய லைஃப் பத்தி அவர் பேசினதே கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் வந்து இங்க வந்து அல்டிமேட். நம்ம வந்து ஒருத்தர் 2வது திருமணம் செஞ்சுக்கிறது அப்படிங்கிறது பெரிய விஷயம் இல்ல. 2வது திருமணம் செஞ்சதுக்கு அப்புறம் ஏதோ ஒரு சண்டையில ஏதோ ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ல அந்த பழைய வாழ்க்கையை பத்தி நம்ம பேசாம இருக்கோமா? அது ஆணா இருந்தாலும் சரி, பெண்ணா இருந்தாலும் சரி, பழைய வாழ்க்கைய பத்தி பேசாம இருக்கிறவங்க தான் ஜெனியூனா லவ் பண்றாங்க அப்படின்னு அர்த்தம் அப்படிங்கிறதெல்லாம் இதுல வந்து சொல்லியிருந்தாங்க. சோ அத வந்து அவங்க சொல்லுவாங்க, இதுதான்டா லவ் அப்படின்ற மாதிரி அவங்க அம்மா சொல்லுவாங்க. அதை தாண்டி இன்னொரு கேரக்டர் இதுல வருவாங்க. கணேஷ் அவர்கள், விடிவி கணேஷ் அவர்கள் நடிச்சிருந்தாங்க. அவங்க கேரக்டர் என்னன்னா, அவங்களுக்கு சின்ன வயசுல அடிபட்டு குழந்தை பிறக்காது அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலைமையில இருப்பாங்க. சோ அதனால அவங்க கல்யாணம் பண்ணாமலே தள்ளி போயிட்டே தள்ளி அத என்ன சொல்றது, கல்யாணம் பண்ணிக்க வேண்டாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்லயே இருப்பாங்க. அப்படி இப்படி இப்படி வந்து இவ்வளவு வயசானதுக்கு அப்புறம் சரி அம்மா சொல்றாங்க அப்படிங்கிறதுக்காக பொண்ணு பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு வருவாங்க. வரும்போது அவங்களுக்கு பொண்ணே அமையாது. கடைசியில அவங்களும் லவ் பண்ணி ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணிப்பாங்க. சோ அந்த ஒரு லவ் இதுல காமிச்சிருப்பாங்க. சரி ஏன்னா அவங்களுக்கு வந்து ஏற்கனவே கல்யாணம் ஆகி ஒரு குழந்தை இருக்கும். ஹஸ்பண்ட் பத்தி அந்த டீடைல்ஸ் எதுவுமே சொல்லல. அவங்க தனியா இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு குழந்தை இருக்கு. அவங்க வந்து இவரை வந்து லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. அந்த மாதிரிதான் வந்து இதுல காமிச்சிருந்தாங்க. சோ அதுல வந்து என்ன அப்படின்னா, ஓகே. அது அந்த மாரி லவ்வும் இங்க வந்து நெறைய நடக்குது. ஏன்னா வந்துட்டு கல்யாணம் பண்றோம். கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டு குழந்தை பொறந்ததுக்கு அப்புறம் அந்த லைஃப் சரியில்ல. வெளியில வந்துருவாங்க. நெறைய கேர்ள்ஸா இருக்கட்டும், பசங்களா இருக்கட்டும், வெளியில வந்துருவாங்க. நெக்ஸ்ட் என்ன பண்றது அப்படின்னு தெரியாது. வேலைக்கு போவாங்க, சம்பாதிப்பாங்க, சாப்பிடுவாங்க, தூங்குவாங்க. ரொட்டீன் லைஃப் இப்படியே போயிட்டு இருக்கும். சோ அவங்களுக்கு ஒரு துணை தேவைப்படும் பொழுது, இந்த மாதிரி குழந்தை பிறக்காத ஒருத்தர் இருக்காரு. எனக்கு வந்து கல்யாணம் ஆகி குழந்தை இருக்கு. சோ நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாம். ஒரு நல்ல லைஃப் கடைசி வரைக்கும் நம்ம லீட் பண்ணலாம். அப்படிங்கிற மாரி ஒரு முடிவு எடுக்குறாங்க பாருங்க. இது வந்து ரொம்ப பிரேவான ஒரு முடிவு. நான் கடைசி வரைக்கும் தனியா ஏன் இருக்கணும்? உனக்கும் ஒரு துணை தேவைப்படுது, எனக்கும் ஒரு துணை தேவைப்படுது. என்கிட்டயும் ஒரு குறை இருக்கு, உன்கிட்டயும் ஒரு குறை இருக்கு. பரவால்ல. 2 பேரும் சேர்ந்து ஏதாவது ஒரு நல்ல லைஃப் லீட் பண்ணலாமே! அப்படிங்கிற மாரி முடிவு எடுக்கிறதெல்லாம் வந்து ரொம்ப பெரிய விஷயம். சோ அந்த மாதிரி ஒரு காதல் வந்து இதுல காமிச்சிருந்தாங்க. சோ ஓவரால் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, எது லவ்வு அப்படிங்கிற மாரி இது பண்றாங்க. இதுல வந்து இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இதுல ஹீரோ வந்து மேட்ரிமோனில வேலை செய்வாங்க. ஹீரோயினும் அங்கதான் வேலை செய்றாங்க. சோ அங்கதான் வந்து இவங்களுடைய மோதல் ஆரம்பிச்சு காதல்ல முடியும்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரிதான் வந்து முடியுது. எனக்கு என்னன்னா, நானும் மேட்ரிமோனில வேலை பார்த்திருக்கேன். அதனால அத பார்க்கும்போது எனக்கு, ஓ இந்த ப்ராசஸா இது நம்ம பண்ணியிருக்கோமே அப்படிங்கிற மாரி எனக்கு கொஞ்சம் அந்த மாரி கனெக்ட் ஆச்சு. ஸோ ஓகே. அதெல்லாம் வந்துட்டு நெறைய இருக்கும். ஆஃபீஸ்ன்னு போயிட்டோம்னா நம்ம பர்சனல் விஷயங்கள்லாம் நம்ம அங்க ஹேண்டில் பண்ண முடியாது. அங்க பிசினஸ் வைஸ் நம்மளுக்கு என்ன செய்ய சொல்றாங்களோ அத மட்டும் தான் நம்ம செய்ய முடியும். ஸோ அத தாண்டி நம்ம யோசிக்கவும் முடியாது, செய்யவும் முடியாது. செஞ்சா அது ராங்கா போயிடும். ஸோ அந்த மாரி விஷயங்கள இதுல செஞ்சு ஹீரோ வந்து மாட்டிக்குவாரு. ஸோ கடைசியில அதெல்லாம் வந்து சரி பண்ணி கொண்டு வந்து இன்னொரு முக்கியமான ஒரு காதல வந்து இதுல காமிச்சிருந்தாங்க. ஒரு பொண்ணு வந்து காதலிப்பாங்க. ஆனா அவங்க வீட்ல வந்து அவங்க அப்பாவுக்கு அது பிடிக்காது. பிடிக்காதனால இம்மீடியட்டா படிச்சுட்டு இருக்கிற ஒரு பொண்ணுக்கு, காலேஜ் படிச்சுட்டு இருக்கிற ஒரு பொண்ணுக்கு இம்மீடியட்டா ஒரு மாப்பிள்ளைய பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிரணும் அப்படின்னு சொல்லிட்டு மேட்ரிமோனிக்கு வந்து மாப்பிள்ளை பார்ப்பாங்க. சோ அப்பதான் வந்து இவர் ஒரு கோல்மால் பண்ணி அவங்க லவ்வரையே அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிரணும் அப்படின்னு நினைப்பாரு. பட் அந்த ஹீரோயின் என்ன பண்ணுவாங்க, இது வந்து நம்ம பிசினஸ் கிடையாது. நம்ம பிசினஸ் என்னவோ அதை நம்ம கரெக்டா பார்க்கணும். அவங்க அப்பா மாப்பிள்ளை கேட்டாரா, கரெக்டா மாப்பிள்ளையை மட்டும் கொண்டு போய் நிறுத்துவோம். வேற எதுவும் நம்ம செய்ய வேண்டியது இல்லை. அந்த மாதிரி வேற ஒரு மாப்பிள்ளையை கொண்டு போய் நிறுத்துவாங்க. அங்க கல்யாணமும் நடக்கும். நடந்து முடிஞ்ச உடனே அந்த பொண்ணு வந்து அந்த கல்யாணம் பிடிக்கலன்னு வீட்டுக்கு வந்துருவா. ஏன்னா வந்துட்டு யார ஒருத்தர் லவ் பண்ணிட்டு இன்னொருத்தர் கூட வாழ்றது அப்படிங்கிறது வந்துட்டு ரொம்ப பெரிய விஷயம். அதாவது அது நிறைய பேர் பண்றாங்க. அது தப்புன்னு நான் சொல்லல. ஆனா வந்துட்டு அது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். மனசுக்குள்ள அந்த அந்த நினைப்பு இருந்துட்டே இருக்கும். இந்த லைஃப்ல ஏதாவது ஒரு ஃபால்ட் வரும்போது கூட நமக்கு அந்த லைஃப் அப்படி போயிருந்தா நம்ம நல்லா இருந்திருப்போமோ அப்படிங்கிற ஒரு தாட்டோட வாழ்றது வந்து ரொம்ப கொடுமையான ஒரு விஷயம். என்ன அப்படின்னா, இப்போ வந்து நம்மளுக்கு வீட்ல வந்து நம்ம பையனோ பொண்ணோ லவ் பண்றாங்க, நமக்கு பிடிக்கல அப்படின்னா விட்டுறலாம். கம்பல் பண்ணி உடனே கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. எந்த பிரச்சனையா இருந்தாலும் கொஞ்சம் ஆற போட்டா அதுக்கு நல்ல தீர்வு கிடைக்கும். சோ அது மாதிரி எடுத்த உடனே எடுத்தோம் கவுத்தோம் அப்படின்னு சொல்லிட்டு எந்த விஷயமும் பண்ணாம கொஞ்சம் பொறுத்து இருந்தீங்க அப்படின்னா நல்ல விஷயம் நடக்கும். இந்தியால கூட என்ன அப்படின்னா, அந்த பொண்ணு கல்யாணம் பண்ணி வச்சிருவாரு. கட்டாயப்படுத்தி அவங்க அப்பா கல்யாணம் பண்ணி வச்சிருவாரு. ஆனா போய் உடனே வந்து செவுத்துல போட்ட பந்து மாதிரி டக்குன்னு ரிட்டர்ன் வந்துருவாங்க. எனக்கு டிவோர்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு டிவோர்ஸ் அப்ளை பண்ணிடுவாங்க. அந்த மாப்பிள்ளைகிட்ட இருந்து
வந்து டிவோர்ஸும் வாங்கிடுவாங்க. அதுக்கப்புறமா அவங்க லவ்வரை வந்து மீட் பண்ண வைக்கிறாரு ஹீரோ. மீட் பண்ணோடனே அவர் ஒரு வார்த்தை சொல்லுவாரு, ரொம்ப நல்லா ஒரு வார்த்தை அது. இவங்க 2 பேரும் மறுபடியும் மீட் பண்ண வச்சா மட்டும் போதும், மீதி எல்லாம் அந்த லவ் பாத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை சொல்லுவாரு. அல்டிமேட்டுங்க, உண்மையிலே அதுதான். அதாவது என்ன அப்படின்னா, திக்கு தெரியாம நம்ம போயிட்டு இருக்கோம் அப்படின்னா, நமக்கு ரொம்ப பிடிச்சவங்க யாரோ அவங்கள போய் நம்ம மீட் பண்ணிட்டாலே போதும். அதுக்கு மேல வந்து நம்மள அந்த லவ் நம்மள இழுத்துட்டு போயிடும். அது வந்து நான் கண்கூடாவே சில விஷயங்கள்ல பார்த்திருக்கேன். சிலர் லைஃப்ல பார்த்திருக்கேன். ஸோ அது வந்து இதுல வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. இதற்கெல்லாம் மீறி இன்னொரு விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதாவது அந்த மேட்ரிமோனில ஒரு வேலை பார்க்கும்போது கிளையண்ட்ஸ மீட் பண்ணுவாரு. அப்போ ஒருத்தரும் ஒரு கண்டிஷன்ஸ் போடுவாங்க இல்லையா? ஸோ ஒருத்தர் ஒரு கண்டிஷன் போடுவாங்க. ஒருத்தர் மட்டும் கொஞ்சம் வழுக்க தலையோட கொஞ்சம் ஏஜ்டா ஒருத்தர் வந்து காமிச்சிருப்பாங்க. அவர் முடிச்சுக்கிட்டே இருப்பாரு. என்ன நீங்க உங்க கண்டிஷன் சொல்லுங்க, என்ன வேணும் என்ன வேணும் அப்படின்ற மாதிரி இவர் கேட்டுட்டே இருப்பாரு. இடையில மத்த கிளைண்ட்ஸ் சொல்ற கண்டிஷன்ஸ் எல்லாம் வந்துகிட்டே இருக்கும். அது ஒரு சீனா வச்சிருந்தாங்க. கடைசியில அவர் வந்து என்ன சொல்லுவாரு அப்படின்னா, எனக்கு பொண்ணா இருந்தா போதுங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாரு. இதுதான் வந்து நிறைய பேர் லைஃப்ல நடந்திருக்கு. அதாவது என்ன சொன்னா, நானே மேட்ரிமோனில இருக்கும்போது இந்த ப்ரொஃபைல்ஸ் வந்து கழிப்பாங்கல்ல, இது எனக்கு செட் ஆகல அப்படின்னு சொல்லிட்டு ரிஜெக்ட் பண்றாங்கல்ல, அது மாதிரி வந்து கிட்டத்தட்ட ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் ப்ரொஃபைல்ஸ் ரிஜெக்ட் பண்ண ஒரு ப்ரொஃபைல் எல்லாம் நான் பார்த்திருக்கேன். ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் ப்ரொஃபைல்ஸ் ரிஜெக்ட் பண்ற அளவுக்கு நீங்க என்ன எக்ஸ்பெக்டேஷன் வச்சிருக்கீங்கன்னு எனக்கு அதெல்லாம் புரியவே புரியாது. அப்படிங்களா, இதனால வேண்டாமா அதனால வேண்டாமா இப்படின்லாம் வந்து நம்ம யோசிக்க வேண்டியிருக்கும். நிறைய விஷயங்களை வேண்டாம் வேண்டாம் வேண்டாம், இதனால சரியில்லை இது சரியில்லை இது சரியில்லை நம்ம தட்டி கழிச்சுக்கிட்டே வந்தோம்னா கடைசியில நம்மளுக்கு நடக்குமா நடக்காதான்னு தெரியாத அந்த நிலைமையில கொண்டு போய் நிறுத்திடும். சோ இப்பவே வந்துட்டு யாருக்கெல்லாம் கல்யாணம் ஆகல, அது லவ் மேரேஜா இருந்தாலும் சரி, அரேஞ்ச் மேரேஜா இருந்தாலும் சரி, எந்த மேரேஜா இருந்தாலும் சரி, வயசுல கரெக்டா கல்யாணம் பண்ணிருங்க, லவ் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க, அவ்வளவுதான். இந்த படம் வந்து ஓவரால் நல்லா இருந்தது. நீங்க பாத்துருந்தீங்க அப்படின்னா என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிட்டு போங்க. இன்னும் பார்க்கலைன்னா கண்டிப்பா போய் பாருங்க. யங்ஸ்டர்ஸ் எல்லாருக்குமே கண்டிப்பா இந்த படம் பிடிக்கும். ஓகேவா? அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். அதுவரை பாய்.